ஹேலங்க ஆக்சுவலிக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும் இன்றைக்கி ஜிம்னோட வீடியோ தான் வரணும், மை டாக்ஸிக் பாய். ஆனால் நீங்கள் ஜிம்னோட வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி நான் போடுற எஃப்எஃப்ஏ ஜிம்னோடது பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் எனக்கு போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போதைக்கு இல்லை. எப்போ அந்த மை டாக்ஸிக் பாய் வந்து ஒரு நல்ல வியூஸ் போதோ அதுக்கப்புறம் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஏன்னா நானுமே ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்போ வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு. பட் அது சுத்தமாக வரமாட்டேங்குது, கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது வியூஸ். ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனுக்காண்டி நான் பார்ட் 2வை இன்னும் ஒரு எத்தனை நாள்னு தெரில. பட் எனக்கு எதிர்பார்க்குற வியூஸ் வந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் ஷோதை பார்க்கலாம். பார்ட் 23 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, தேங் வந்து அப்படியே சொல்லாமல் வீட்டுக்கு வந்திருப்பான். லூனா டியூஷன்லாம் போயிருப்பா. அப்படியே வந்து ஏதோ கேஷுவலாக பொக்கேவா இந்தா அப்படின்னு தூக்கி போட்டிருப்பான். எனக்கு பிடிச்சி என்ன சார் பொக்கேலாம் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பா. அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சோலர்ஸ் கணேஷ் தான் பார்ட் 23. என்னது இது? கண்ணு தெரில, தெரியுது, அதான் கேட்குறேன் என்னது இதுன்னு. ஃப்ளாரு ஒயிட் லில்லி வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு அதானே பிடிக்கும் இல்லையா? அப்போ எனக்கு வாங்கிட்டு வந்த அது அது லூனாக்கு ஒயிட் லில்லாம் பிடிக்கும். ஸோ அவளுக்கு நான் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு இல்லை. ஓ ஓகே, அப்போது எனக்காண்டி வாங்கிட்டு வரல, லூனாக்காண்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த ஃப்ளார். அப்படி தானே? அது ஆமாம் அப்படி தான். என்னப்போ அப்புறத்துக்கு என்கிட்ட கொடுக்குற? உன் பொண்ணு வருவா, அவட்டே கொடு இந்த அப்படி அப்படின்னு கோமா அவன் கையில் கொடுத்துட்டு, இங்கே பார் சமைச்சி வச்சுருக்கேன், அதுவும் நிறையா வச்சுருக்கேன், ஒழுங்காக சாப்பிட்டு போ, வந்து உட்காரு. காலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, சாப்பிட்டா முது செத்து தொலைஞ்சிடாத, அப்புறம் என் பிள்ளைக்கு எவன் அப்பான்னு கட்டுறது, வந்து உட்காரு. எப்படி சொன்னேன்? என்ன சொன்னேன்? பின்னா உன்னை நம்பி நான் மட்டுமா இருக்கேன், என் குழந்தை இருக்கால்ல, அதான் சொன்னேன். என்ன நம்பினா எனக்கு புரியல. அப்போ நீ என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் என்ன இதுக்கு பேசுகிறேன்? கூட்டுப்படி, நான் என் குழந்தைய தான் பார்க்க வந்தேன். சரிப்பா சரி, என் எக்ஸ்போர்ஷனுக்கு சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்னா சாப்பிடாட்டி போ அப்படின்னு ஹாப்பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இதில் வேறு பில்டப் வேறு, சாப்பாடு செம்மையாக இருக்குது அப்படி இருக்குன்னு. தேங்க்கும் சரி, பசி வேறு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுவும் இவ சமைச்சிருக்காளே அப்படின்னு தேங்க் ஒரே ஆர்வமாக இருக்குது. ஸோ அவனு உட்காந்து இதுனது போதும் கொண்டா. வேண்டான்னு சொன்னேன், இப்போ எதுக்கு சாப்பிட்ற? நீ சமைச்சிருக்கல, நான் சமைச்சா சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அப்போ நான் சமைச்சா எதானாலும் சாப்பிடுவேன், மூடிட்டு ரெடி அப்படின்னு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்ருக்கான். வாயினை அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு, நான் ரொம்ப நாள் ஆச்சு அவன் சமைச்சு அவன் சாப்பிட்டு. ஸோ அதனால் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அவனும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏய் என்னடி இது நல்லாவே இல்லை, என்ன சமைச்சு வச்சுருக்கேன், கேவலமாக இருக்குது. அடப்பாவி, நல்லா முக்குன்னு முக்கிட்டு இப்போ வந்து எப்படி பேசுகிறான் பாரு. தட்டில் இருக்கிறதுலாம் வலிச்சு நல்லா நக்கிட்டு இப்போ வந்து நான் சமைச்சிருக்கேன்னு கேட்குறியா? நல்லா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் விடுற மாதிரி இல்லை. என்ன சாப்பாடு தான் நல்லா இருக்காச்சி, கேவலமாக இருக்குது. அப்போ நல்லா இல்லை அப்படி தானே? ஆமாம், கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்னடி டேஸ்ட் இதெல்லாம்? என்ன சமைச்சிருக்கேன், அறிவு இருக்க கொஞ்சமா? அது நீ சாப்பிட்டு பார்த்தியா? கேவலமாக இருக்குது தெரியுமா அதெல்லாம்? ஏன் சாப்பிடுவோம் அதெல்லாம்? இவ்வளோ நேரம் நீ தானடா அதை சாப்பிட்ட, இப்போ என்ன எவன் சாப்பிடுவான்னு கேட்குற? அது அது பசி சாப்பிட்டேன், பசி ருசி அறியான்னு சொல்லுவாங்கள்ல, அதான். ஓஹோ, அப்போ சாப்பாடு நல்லா இல்லை, நல்லா இல்லை. இதுக்கடுத்து உனக்கு சமைச்சு கொடுத்துட்டேன்னா பாரு, இதுக்கடுத்து என்கிட்ட பசிக்குது அப்படின்னு வந்து சொன்னேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக சமைச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீ பசியில் செத்தாலும் பரவாயில்ல, போடா ஃப்ராடு பேல பாடி மொட்டை தான் அது கேட்குறான் பாரு. பே போ, உன் பொண்ணை தானே பார்க்க வந்தேன், இன்னும் கொஞ்சத்தில் வந்துடுவா. இல்லை இந்தா டியூஷன் அட்ரஸ்ஸு இங்கே தான் இருப்பா, போய் பாரு. வந்துட்டான், போடா. ஏய் நான் தாண்டி கோப்படணும், நீ என்ன ஆமாட கோப்பிட்டு போகிற? இல்லை நான் தான் இங்கே கோமா உட்காந்துருக்கேன், வந்து சமாதானப்படுத்துன்னு பார்த்தா சோத்த போட்டுட்ருக்க. ஓ சாரை சமாதானம் வரப்படுத்தணுமா? எப்படி படுத்தணும்? ஏன் உனக்கு எப்படி என்ன சமாதானப்படுத்தணும் தெரியாதா? முதல்ல வந்து சொல்லி கொடுக்கணுமா? நீ சொல்லி கொடுத்துட்டாலும் போடா அப்படின்னு வாயனும் சிரிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே தேங்கிட்ட வந்து, இப்போ என்ன தாண்டா உனக்கு பண்ணணும்? நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், தள்ளு, என்கிட்ட வராத. இப்போ தான் சமாதானப்படுத்துன்னு சொன்னேன், கிட்ட வந்தால் கிட்ட வராதுன்னு சொல்கிறேன். என்னத்தையாவும் பேசுகிற நீ, பேசுகிற உனக்கே நியாயமாகப்படுதா? ஏய் என்கிட்ட இப்படி வலிகிற மாதிரி பேசாதடி, எப்படி இரிட்டேட் ஆகுது, மூட்டு போயிரு.
உன் மேலே சரி கானில் இருக்கேன். சொல்லாமல் போனால் பெரிய மாட்டுக்கு போனில. அப்படி எங்கடி போனேன்? ஜப்பானுக்கு போனேன். கிழிச்சப்ப எனக்கு ஒரு தனியாக ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா தனியாக இருக்கும்போது தான் நிறைய யோசிப்போம். அப்போ தான் மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் எதை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அதான். அப்படியா? அப்போது அப்படி எதை மிஸ் பண்ணேன்? ஒன்று தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நிச்சயமாக தயம். ஐ மிஸ் யூ ஸோ மச். எனக்கு லூனா என் வகுத்தில் இருந்ததால் எனக்கு எதுவும் தெரியல. பட் லூனாவை பெற்றெடுத்ததுக்கப்புறம் லூனா மட்டுமே போதும் லைஃப்பில், நீ தேவையே இல்லைன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மிஸ்ஸிங் லைட்டாக அப்பப்போ வரும். பட் அது பெருசாக ஒரு இம்பேக்ட் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஆனால் இந்த ஒரு வாரம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப அதிகமாக. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு நீ தேவை அப்படின்னு தோணுச்சு. உண்மையாகவே நான் ரொம்ப மிஸ் பண்ண தேங்காய்னு சொன்னோம். தேங்காய் அவ்வளோதான். இந்த மிஸ் பண்ண அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டு தான் அவனுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. அப்படியே உன்னை ஹக் பண்ணி, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நேரடி இப்படி பேசுகிற? உன்னை நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியல. உனக்காவது ஒரு ஆறுதல் இருக்கு லூனா இருந்தா. ஆனால் எனக்கு அது கூட இல்லை. உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். இத்தனை வருஷமாக எப்போயும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுக்கடுத்து ஒன்று மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வாயன், என்கிட்ட வந்துடுறி. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரெடி பண்ணும். காலைல வந்து மன்னிப்பு கேட்கணுமா? கேட்குறேன்டி. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட், என் திமுறை எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். தூக்கி போட்டு உனக்காக வரேன்டி. இல்லை உனக்காண்டி காலைல விழணுமா? என்ன பண்ணும் சொல்லு, நான் பண்ணுறேன். நானும் பண்ணுறேன். ஆனால் எனக்கு நீ வேணும்டி, நீ வேணும் வாயன். ஐ லவ் யூ ஸோ மச் வாயன் அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணி சொல்கிறான். அப்படின்னு அந்த அம்மா லவ் யூ டூலாம் சொல்ல, அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, சரி விடு, அழுகாத, லவ் யூ சொன்னேன்டி. எனக்கு தெரியும். ஏய் பைத்தியகாரி, லவ் யூ சொன்னேன். நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். அது இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தேங்க என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாயின் வாயை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே கதவை திறந்துட்டு அம்மான்னு ஒரு சத்தம். அந்த வேகத்துக்குள்ள வாயனா அப்படியே கீழே விழுந்து உருண்டு புரண்டு எழுச்சி போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டா. தேங்க அப்படிங்க டைனிங் ஹால் கிட்ட உட்காந்து எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களா. மாமியே நின்றுட்டுருக்க. லூனா வீட்டுக்குள்ளே வந்ததும் தேங்க இருக்கிறத பார்த்துட்டு, பா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? நீங்கள் மோஸ்ட்லி இப்படிலாம் வரமாட்டிங்களே, இப்போ நான் வந்திருக்கீங்க? இல்லை சொல்லும். அப்போ உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு தான் செல்லம். பா எனக்கு ஒயிட் லில்லியே பிடிக்காதுப்பா. ஓ பிடிக்காதா? ஆனால் உங்கள் ஆத்தலுக்கு தானே பிடிக்கும். அது செல்லம், உனக்கு ரோஸ் தான் பிடிக்கும், டேடிக்கு தெரியுமா? ஆனால் ரோஸ் இல்லையா, அதான் அப்பா ஒயிட் லில்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா என்னம்மா? ஒயிட் லில்லி அம்மாவுக்கு தானே பிடிக்கும். அப்போ அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே. அண்ணே பார்க்குறதுக்கான என்ன மாதிரி இருக்கலாம், புத்தியெல்லாம் அத்தா மாதிரி ரொம்ப ஷார்ப்பு. இல்லைண்ணா உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் அடிக்காதீங்கப்பா, எனக்கு தெரியும். அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா லூனா என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ டியூஷன் போயிட்டு வந்தியல, இங்கே வா, உனக்கு நான் டின்னர் எடுத்து கொடுக்குறேன், வா வந்து சாப்பிட்டு. அம்மா பேச மாட்டாதீங்கம்மா. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கா? அப்போல்லாம் பேசக்கூடாது, வா சொல்லலாம் அப்படின்ட்டு வாயின் அப்படியே வேகமாக அவளுக்கு சாப்பாடு கொடுத்து வாயடிக்க பார்த்துட்ருக்கா. அவள் எங்கே 2 பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்லை வர தேங்கிட்டேன். அப்பா நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, நைட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கணும், ப்ளீஸ் எனக்காண்டி இருங்களேன். லூனா நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அப்பா அதெல்லாம் இருக்க மாட்டார், அப்பாவுக்கு ஒர்க்கெலாம் இருக்கும், அப்பா போயிடுவார். இல்லை லூனா நீ சொல்லிட்டில்ல டேடி உனக்காண்டி இருக்கம்மா அப்படின்ட்டு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டான். வாயின் பார்க்குறா. அடப்பாவே, இங்கே பாருத்தேன் ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிடு. முடியாது, என்னடி பண்ணுவ? நீ இருக்க பாரு, போடா ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிடு. முடியாதுடி, நான் இங்கே தாண்டி இருப்பேன். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் பண்ண முடிச்சதா பண்ணி கழிச்சிக்கோ படி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அங்கே ஹாயாக உட்காந்துருக்க. லூனா அப்படியே சாப்பிட்டுட்டே, பா சாப்பிட்டீங்களா? செல்லம் சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்டீங்க? இதா உங்கள் ஆத்தா தான் சமைச்சு கொடுத்தா. அம்மாவா? உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுத்தா. டேஸ்ட்டாக இருந்துச்சா? நல்லாவே இல்லைம்மா. என்ன தான் உங்கள் ஆத்தா சமைக்கிறா, நல்லாவே இல்லை, ஒரு டேஸ்ட்டு மண் மாதிரி இருந்துச்சு. ஆனால்
அம்மா சமைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் இல்லை, அம்மா நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது வாயினம், என் செல்லக்குட்டி சொல்லு, நல்லா காதில் விழுகிற மாதிரி சொல்லு உங்கள் அப்பனுக்கு அப்படின்னுட்டு இருக்கா. ரூனா, உனக்கு மட்டும்தான் உங்கள் அத்தா நல்லா சமைச்சு கொடுக்கா, எனக்கெல்லாம் ஏதோ ஏனோ தானோ பண்ணி கொடுக்குறா, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு அவன் பாடுக்கு அடிச்சு விட்றான் வாயனுக்கா. நல்லா மூக்கு முட்டை வகு நிறைய தின்னுட்டு பேசுகிறத பாரு, இவன் மண்டையிலே கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் அப்படின்ற மாதிரி தான் வாயின் கோவத்தில் உட்காந்துருக்க. வாயினுமே ஓகே லூனா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகல, இந்தா பால் குடி போய் தூங்கு அப்படின்ட்டு அவளுக்கு அப்படியே பாலை கொடுத்து அவளை தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ளே போய் தேங்க பார்த்து முறைச்சிட்ருக்க. தேங்க அப்படியே வெளில சோஃபாவில் உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக லூனாவை தூங்க வச்சுட்டு வாயின் வெளில வந்து, அந்த லூனா தூங்கிட்டால, ஒழுங்கா வெளில போ. நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேனே, என் பொண்டாட்டி இங்கே தானே இருக்க, என் பிள்ளை இங்கே தானே இருக்குது, அப்போ நானும் இங்கே தான் இருப்பேன். ஐயோ விளையாடாதத்தையும் போ ஒழுங்கா. முடியாது, போ முடியாது. தயம் என்னடி முடியாதுடி, பொடி. நீ இப்போ எங்கே தூங்குவ? உன் கூட தான். என் கூட எதுக்கு தூங்கணும்? அதெல்லாம் தூங்கடா போ. அதெல்லாம் முடியாது, நான் அவன் கூட தூங்கி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இப்போ நீ வேணும் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்ருக்க. அவளுக்கா இவனை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அவனும் சொல்லடி சொல்லு. என்னடா சொல்லணும்? நான் இங்கே தான் தூங்குவேன், ரெடி பண்ணுவேன். நான் சொன்னால் அப்படி கேட்க வாடா போகிற, தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வழக்கன்னைக்கு சொல்கிறேன். ஆனால் தயம் இது உனக்கே ஓவரா இல்லையா? இல்லையே. அத்தை அத்தை உன்னை தேட மாட்டாங்களா? அத்தை பாவம் நைட்டு வீட்டில் தனியாக இருப்பாங்க, நீ போகணும்ல போ. எங்கள் அம்மா ஒன்று சின்ன குழந்தை இல்லடி தனியாக இருக்கிறதுக்கு. அவ்வளோனும் சின்ன குழந்தை இல்லை, நான் அவ கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீ அவ கூட ரெடி, நான் உன் கூட இருக்கேன். இப்போ ஓத்தையும் ஏன் எதுக்கு என்ன விரட்டிகிட்டே இருக்க? எதுக்கு என்ன விரட்டுற? நான் என்ன கோமா தான் இருக்கேன், ஒழுங்காக சமாதானப்படுத்து. அட பாவி, இப்போ தான் பெரிய இவன் மாதிரி ஐ லவ் யூ நீலாம் முறுக்க முடியாத உயிர் நாடி நரம்பு நீ தாண்டி அப்படின்னு டைலாக்லாம் விட்டான். இப்போ பேசுகிற பேச்சை பற்றியா தருதலை? சரி, சமாதானப்படுத்தணுமா? ஆமாம் சமாதானப்படுத்தணும். நான் அவளை சமாதானப்படுத்தவே மாட்டேன், நீ கோமாவே இரு பரவாயில்ல அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு ரூம்குள்ளே ஓட. தேங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கிட்டக்கு கூடுறான். வாயினுமே அப்படியே தேங்க கிட்டக்கு வரா. வாயினை நல்லா ஹக் பண்ணிவிட்டு, அதெல்லாம் விட முடியாது, அப்படி விட்றதுக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நிச்சயமாக முடியவே முடியாது. வா ஒழுங்காக தூங்க என் கூட அப்படின்னு அவளை தூக்கிட்டு இன்னொரு ரூமுக்கு போயிட்டான். ஆக்சுவலாக லூனா அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கா. இவன் வாயனை தூக்கிட்டு இன்னொரு ரூமுக்கு போயிட்டான். வாயனா தயம் வேணாம் தயம், ஒரு வாரம் ஆச்சுடி உன் கூட இருந்து, அதுக்கு பைத்தியம், அதுக்கு இப்போமே வா, அதெல்லாம் முடியாது. லூனா இருக்கா, சத்தம் கேட்டு எந்திரிச்சானா என்ன ஆகுறது? நீ வாயை முடிக்கோ, நீ தான் சத்தம் போடுவ. யார்? நான் சத்தம் போடுவேனா? நீ பண்ண மாட்டேன். நீ ஏ வாயின் ஹனி ஹனி நீ சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்டேன். வாயிலேருந்து வாயிலேருந்து வராது அப்படி தானே? ஆமாண்டி அப்படி தான், என் வாயிலேருந்ததெல்லாம் வராதே. நீ தான் பெரியவங்களோட தேங்க வலிக்குது ஊன்னு கத்துவ. ஏ போ போ, நீ என்ன சொன்ன? இதெல்லாம் நீ நோட் பண்ணுறியா? ஐயோ தையம் உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு அப்படியே அந்த பிள்ளை வெறுத்து அவனை போட்டு அடிக்கலான்னு போக, அவனும் அவளோட கையை பிடிச்சிட்டு அடிச்சிருவியோ அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி கத்தி கத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் லூனாக்கு இது எதுவுமே கேட்கல. அவள் பாட்டுக்கு நிம்மதியாக ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்கா. பிகாஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டயர்டு போல், ஸோ அதனால் பிள்ளை நல்லா தூங்கிடுச்சு. இவங்க இங்கே 2 பேரும் நல்லா சண்டை போட்டுட்ருக்காங்க. கிழிஞ்சி அப்படியே இந்த பில்லோ கிழிஞ்சி பஞ்செல்லாம் அப்படியே மேலே பறக்குது. அது பறந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் இவங்க சண்டையும் அப்படி நின்று 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாயனா தள்ளி தள்ளி விட்றா இவன். நீ என்ன தான் தள்ளி விட்டாள், நான் உன்ட்ட தாண்டி வருவேன் அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே 2 பேரும் அப்படியே பெட்டில் விழுகிறாங்க. வாயனுக்கா வேண்டாம் அப்படின்னு தான் இருக்குது. தேங்காய் எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும். எப்பயுமே வேண்டாம் வேண்டான்னா என்ன? அன்றைக்கி ஏதோ எனக்கு நான் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கினேன், நீ பிடிச்சி என்னென்னமோ பண்ணிடி. பின்னாடி அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற, போதை பணத்தை அதெல்லாம் பண்ணுவியோ? சரக்கு அடித்தா எல்லோரும் உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நீ அப்படி தான் ஒயன். போதில் ஏறுன்னு வச்சுக்கோயேன், உனக்குள்ளே இருக்க ஆசையில் அப்படியே வெளிப்படுது. ஆச்சி எல்லாம் பேசாத தயம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் அப்படி தான். இல்லையே அப்படி இல்லையே, அப்படி தான்டி. இல்லை அப்படி இல்லை, இப்படி பேசிட்டு நினச்சி போயிடுவேண்டா அப்படின்ட்டு இருக்கா. அவனும் சரி சரி இரு அப்படின்னு
வான பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் அப்படியே மெல்லமாக ரிமூவ் பண்ணுறான். அவன் எனக்கா ஒரே ஷஷியாக வருது. இத்தனை நாள் என்னென்னமோ இருந்திருப்பாங்க. பட் அப்போல்லாம் வராத வெக்கம் அவன் எனக்கு இப்போ வருது. அதை பார்த்து தேங்க்யே. அடிப்பாவி, உனக்கு ஷைலாம் தெரியுமாடி? ஆ ம் நீ என்ன இப்படிலாம் கேட்டுட்ருக்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஆகும். என்ன வெக்கம் வராதா என்ன? ஏன்டா உனக்கு வராதா? எனக்கு உன்னை பார்த்தா வெக்கம் வரும். ஆனால் அது காமிச்சிக்க மாட்டேன். நீ என்னடான்னா இப்போ புதுசாக வெக்கம்லாம் படுற ஏதோ புது பொண்டாட்டி மாதிரி. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி வாங்கி கேட்டுட்ருக்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.